ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பொம்மை. இன்னைக்கு சண்டே மார்னிங் பார்க்கலாமா வாங்க. காலையில் எந்திரிச்சதுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னைக்கு க்ளீனிங் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு தான் கிச்சனுக்கு போகலாம். ஏன்னா கிச்சன் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது மற்ற விஷயங்களை. ஸோ கிச்சன்லேயே நமக்கு அந்த டே போயிடும். அதனால் மற்ற விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஷீட், பெட் கவர் இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக கிச்சனுக்கு வந்தேன். எப்போவுமே நான் ஒரு கப் தண்ணியோட டேவை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு க்ளீனிங் முடிச்சுட்டு தான் அப்படியே ஒரு கப் தண்ணியோட டேவை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வேப்பிலை போட்டு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அது குட்டீஸ்க்கு அதை கொடுத்துருவேன். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி காலையில் நாங்கள் குடிக்க மாட்டோம். அதுக்காக கேரட் பீட்ரூட் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். பசங்களுக்கு மட்டும் 2 லெக் பீஸ் பிராய்லர் கோழி எடுத்திருந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.